ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த மாதிரி பெருஞ்சீரகம் நம்ம கையில் இருந்தால் போதுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 100 விஷயம் நம்ம செஞ்சு எடுத்துடலாம். அது மட்டும் இல்லைங்க, இன்றைய காலகட்டத்தில் எல்லோருமே ஃபேஸ் பண்ணுற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் சீக்கிரமாக முடி நரைச்சி போகிறது, அதாவது ப்ரீமெச்சூர் கிரே. அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் இப்படி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்காது. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவே இருக்கும். அப்போ வாங்க, நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப் ஒன்று பார்த்துடலாங்க. பெருஞ்சீரகம் நீங்கள் இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வீட்டில் வச்சுக்கோங்க. ஹோட்டல் ஸ்டைலில் நீங்கள் உங்கள் வீட்டில் அசத்திரலாங்க. சமையல் வெரைட்டியாக செஞ்சுட்டு என்னோடது ஃப்ரெண்டான ஷெஃப் சொல்லி கொடுத்த ஒரு அருமையான டிப்புங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கும் பயனுள்ளதாகவே இருக்கும். அதுக்காக வேண்டிட்டு தேவையான அளவுக்கு பெருஞ்சீரகம் ஒரு கடாயில் போட்டுக்கலாங்க. அதோடவே நான் ஒரு 6 கேஷ்யூ தான் எடுத்திருக்கேன், 6 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அதோடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு எடுத்திருக்கேன். அதோடவே ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ண கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்து கொடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் லோ ஃப்ளேமில் போட்டு நல்லா ஒன்று நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அந்த ஒரு பெருஞ்சீரகம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடபடி நம்ம சேர்த்து கொடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா வதங்குறபடி நம்ம லோ ஃப்ளேமில் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். நீங்கள் சீக்கிரமாக வதங்கி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டிட்டு ஃபுல் ஃப்ளேமில் போட்டுட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும். இப்போ நான் கொஞ்சம் குவான்டிட்டியில் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி குவான்டிட்டியில் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள். பெருஞ்சீரகம், பெப்பர், அது மாதிரியே முந்திரி பருப்பு, நம்ம சேர்த்து கொடுத்த கருவேப்பிலை போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் டைமுக்கு நாம் லோ ஃப்ளேமில் போட்டு நல்லா ஒன்று வதக்கி எடுத்தாலே நல்லபடியாக நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி கிடைக்கும். நம்மளோடது குழம்புக்கு அதை மெயினாக நான்வெஜ் எல்லாம் நம்ம குக் பண்ணும்போது நல்ல ஒரு ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட்டு கிடைக்கிறதுக்காக வேண்டிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இந்த ஒரு மேஜிக் பொடி நம்ம போட்டால் போதுங்க. அவ்வளோ ஒரு வெரைட்டியான டேஸ்ட்டு நம்மளோடது நான்வெஜ் குழம்புக்கெல்லாம் கிடைக்கும். நான்வெஜ்னா சிக்கன், மட்டன், அது மாதிரி பீஃப் சமைக்கும்போது, ஃபிஷ் சமைக்கும்போது, எக் மசாலா இதெல்லாம் நம்ம செய்யும்போது இந்த ஒரு மசாலா நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். வீடே மணக்குங்க. அவ்வளோதான் பாருங்கள். நம்ம லோ ஃப்ளேமில் போட்டு லைட்டாக ஒன்று கலர் சேஞ்ச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், கரெக்டான பதத்துக்கு நம்ம லோ ஃப்ளேமில் போட்டு நல்லபடியாக சூடு பண்ணி எடுத்தாச்சு. இந்த பெருஞ்சீரகம் நல்லா வறுந்ததுக்கு அப்புறமேட்டு லைட்டாக ஒன்று வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ நமக்கு லைட்டாக ஒன்று சூடு ஆறுனதுக்கு அப்புறமேட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைனாக நம்ம இதை பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், நம்மளோட டேஸ்டியான நான்வெஜ் குழம்புக்கான மசாலாக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே ரெடி ஆயிருச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடரை நம்ம இதை அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. மாதக்கணக்கானாலும் உங்களுக்கு இந்த ஒரு மசாலா கெட்டு போகாது. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் நான்வெஜ் குக் பண்ணும்போது இந்த ஒரு மேஜிக் பவுடர் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அசத்தலான ஒரு டேஸ்ட்டு உங்களுக்கே ஃபீல் பண்ண முடியும். இதுக்கப்புறமேட்டு நீங்கள் நான்வெஜ் குக் பண்ணும்போது இந்த ஒரு மேஜிக் இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்கள் சேர்த்து பாருங்கள். அவ்வளோ நல்ல ஒரு டேஸ்ட்டுங்க. பர்சனலாக நான் குக் பண்ணிவிட்டு எனக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கிடச்சிச்சுங்க. அதனால தான் இந்த ஒரு டிப்பை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். என்னோடது ஃப்ரெண்டான ஷெஃப் சொல்லி கொடுத்த ஒரு அருமையான இன்க்ரீடியன்ஸுங்க இது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள். இப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு பெருஞ்சீரகம் நான் இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு கிளாஸில் போடுறேங்க. நான் நைட்டு தான் இதை ரெடி பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பெருஞ்சீரகத்துக்கு நம்ம நல்லா சூடான தண்ணி ஊற்றிடலாம். இப்போ நம்ம இதை அப்படியே நல்லா ஒன்று ஊறதுக்காக மாற்றி வச்சிடலாம். பெருஞ்சீரகம் செரிமானத்தை மேம்படுத்துவதிலும் வாய் துர்நாற்றத்தை தடுப்பதிலும் சிறந்தது. இது வாயு தொல்லை, வயிறு உப்புசம், மாதவிடாய் வலி ஆகியவற்றை குறைத்து தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க உதவுகிறது. மேலும் இது இரத்த அழுத்தத்தை சீராக்கி உடலின் நச்சுக்களை வெளியேற்ற வழிவகுக்கின்றன. அவ்வளோதான் பாருங்க. பெருஞ்சீரகம் நம்ம ஒரு 1 ஹவர்ல இருந்து அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் நம்ம அப்படியே இதை ஊறதுக்காக வச்சதுக்கு அப்புறமேட்டு நாம இந்த ஒரு தண்ணி குடிச்சுக்கலாம். காலையில் நீங்கள் வெறும் வயிற்றுல குடிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 11 மணி டைமுக்கு நம்ம இதை குடிச்சிட்டு வந்துட்டோம்னா நம்ம உடலுக்கு அவ்வளோ நல்லதுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு தேவையான அளவுக்கு பெருஞ்சீரகம் நான் இங்கே மிக்ஸி ஜாருக்கு மாற்றுறேன். இப்போ நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேங்க. அதை நான் கொஞ்சம் கோசாவே பொடிச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பொடிச்ச இந்த ஒரு பெருஞ்சீரகம் வச்சு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்காக வேண்டிட்டு ஒரு பவுலில் நாம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் பொடிச்சது சேர்த்துடலாம். அதோடவே நமக்கு தேவையானது
அலோவேரா ஜெல்லு தான். உங்கள் கையில் அலோவேரா ஜெல் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான அலோவேரா லீவ்ஸ் கூட பயன்படுத்திக்கலாம். நல்லா மிக்ஸி ஜாரில் நீங்கள் போட்டு அரைக்கும் போது, அதாவது நீங்கள் பொடிக்கும்போது பெருஞ்சீரகம் பொடிக்கும்போது அலோவேரா லீவ்ஸ் கூட சேர்த்து நீங்கள் பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரக பொடிக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல் சேர்த்துருக்கேன். இந்த அலோவேரா ஜெல்லுக்கு பதிலாக நீங்கள் கோகோனட் ஆயில் கூட பயன்படுத்திக்கலாம், இல்லைன்னா ஒலிவ் ஆயில் கூட பயன்படுத்திக்கலாம். சோம்பு இல்லைனா பெருஞ்சீரகம் உங்கள் சருமத்திற்கு இயற்கையான முறையில் பல நன்மைகள் தருகின்றன. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் வைட்டமின்கள் சருமத்தின் சுருக்கங்களை குறைத்து பருக்களை தடுத்து முகத்திற்கு பொலிவையும் இளமையான தோற்றத்தையும் தருகின்றன. நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி வாரத்தில் 2லேருந்து 3 நாள் நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஹவர் டைம் மட்டும் இந்த மாதிரி நம்ம ஃபேஸில் நல்லா ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணால் போதுங்க. அவ்வளோ ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரிய வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அப்படி இல்லைன்னா பெருஞ்சீரகம் ஃபெனல் சீட் நான் இங்கே பிடிச்சது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியிருக்கேன். அதோடவே நம்ம சூடான தண்ணி தான் ஊற்றுறோம். உங்களுக்கு சூடான தண்ணி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பச்சை தண்ணி கூட ஊற்றிக்கலாம். ஆனால் ஓவர் நைட்டு நீங்கள் நைட்டு முழுவதும் ஊற வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணும்போது ஒரு ஹவர்லேயே நமக்கு நல்லபடியாக அந்த ஒரு சோம்போட எசன்ஸு தண்ணியில் இறங்கி கிடைக்கும். அதுக்காக வேண்டித்தான். இப்போது நல்லா அந்த ஒரு தண்ணி ஆற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க. இந்த சோம்பில் வைட்டமின் சி, கால்சியம் மற்றும் இரும்பு சத்துக்கள் நிறைந்துள்ளன. இது முடி உதிர்வதை தடுத்து உச்சந்தலை சுத்தம் செய்கிறது. மேலும் இது முடியின் வேர்களை வலுப்படுத்தி இயற்கையான பளபளத்தை தருகின்றன. சோம்பில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஃப்ரீ ரேடிகுலர்களால் முடி வேர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை கட்டுப்படுத்துகின்றன. அதுபோலவே சோம்பில் இருக்கும் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம முடியை டேண்ட்ரஃபிலிருந்து பொடுகிலிருந்து பாதுகாக்கின்றன. அது மட்டும் இல்லைங்க, ப்ரீமெச்சூர் கிரே அப்படின்ற ஒரு பிரச்சனையே நமக்கு இல்லாமல் நம்ம முடியை பாதுகாக்கின்றன. குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஹவர் டைம் நீங்கள் நல்லா இந்த ஒரு சொல்யூஷன் உங்கள் தலையில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணி அப்படியே விட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒன்று வாஷ் பண்ணால் போதும். அப்படி இல்லைன்னா நைட்டு முழுவதும் உங்கள் தலையில் நீங்கள் நல்லா ஒன்று மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு காலையில் நீங்கள் குளிக்கிற டைமில் வாஷ் பண்ணால் போதுங்க. உங்களுக்கே அந்த ஒரு வித்தியாசம் தெரிய வரும். கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் செய்யும்போது ஜஸ்ட் ஒரு பேட்ச் டெஸ்ட் மாதிரி செஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் செய்யுங்க. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா பொருளும் செட் ஆகணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. நிறைய பேருக்கு அலர்ஜி இருக்கும். செக் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்போ நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி இந்த ஒரு சோம்பு வச்சு எப்படி நம்மளோட வெள்ளை முடி கருக்க வைக்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம். இந்த மாதிரி நீங்க உங்க முடி கருக்க வைக்கும்போது உங்க முடி ட்ரை ஆகாது, டேண்ட்ரஃப் தொல்லை இருக்காது, முடி உதிர்ந்து போகவும் செய்யாது. அதுக்கு பதிலாக உங்க முடி நல்லா ஷைனிங்கா மாறிடும். அது மட்டும் இல்லைங்க, நிறைய நாளுக்கு அந்த ஒரு கருமை நிறம் உங்களுக்கு நீடிக்கவும் செய்யும். அப்போ வாங்க நாம இந்த ஒரு ஹேர் டே எப்படி செய்ய போறோம் அப்படின்றது பார்த்துடலாம். அதுக்காக வேண்டிட்டு ஒரு பவுலில் கொஞ்சம் சோம்பு நாம் எடுத்துக்கலாம். உங்கள் முடியோடது அளவு எவ்வளோ இருக்கோ, எவ்வளோ அடர்த்தியாக உங்கள் முடி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சோம்பு எடுத்துக்கோங்க. நான் இங்கே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். அதோடவே நான் இங்கே ஆட் பண்ணுறது அமோனியம் ஃப்ரீயான கெமிக்கல் இல்லாத ஆயுர்வேதிக் ஷாப்பில் இருந்து நம்ம வாங்கக்கூடிய நேச்சுரல் ப்ராடக்ட் சேர்ந்துருக்கிற பிளாக் ஹென்னா தான். இந்த ஒரு பிளாக் ஹென்னா நம்ம அப்படியே ஆயுர்வேதிக் ஷாப்பில் கேட்டு வாங்கிட்டோன்னா நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நம்மளோடது முடிக்கு. அதோடவே நான் இங்கே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல் கூட ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் கையில் அலோவேரா ஜெல் இல்லைன்னா ஒலிவ் ஆயில், கோகோனட் ஆயில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நான் இங்கே கொஞ்சம் குவான்டிட்டியில் தான் எடுத்திருக்கேன். உங்கள் முடிக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. எந்த ஒரு ஹேடையாக இருந்தாலும் அது எல்லோருக்குமே செட் ஆகணுன்ட்டு அவசியம் கிடையாது. கொஞ்சம் நீங்கள் முழுசாக அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் முடியில் அப்ளை பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு செட் ஆகுதா அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு மட்டும் நீங்கள் இந்த ஒரு ஹேடை உங்கள் தலையில் முழுசாக உங்கள் வெள்ளை முடியில் அப்ளை பண்ணிக்கோங்க. பிளாக் ஹென்னா டேரெக்டாக அப்ளை பண்ணாலும் நம்ம வெள்ளை முடி கருக்குங்க. ஆனால் நிறைய பேருக்கு முடி ட்ரை ஆகிறது, முடி உதிர்ந்து போகிறது, டேண்ட்ரஃப் பிரச்சனையெல்லாம் வரும். நம்ம இந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது நம்ம முடிக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கிராஜுவலாக அதுக்கப்புறமேட்டு நம்ம வெள்ளை முடி கருப்பாக ஆரம்பிக்கவும் செய்யும் நேச்சுரலாகவே. கண்டிப்பாக இதுக்கு மேலே நீங்கள் ஹேர் டே செய்யும்போது இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணுங்க. அப்போ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் ஆட் பண்ண எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்படியே பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.